ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. நம்மளாம் உண்மையிலேயே பக்தாளா? உண்மையான பக்தாளா நம்மளாம்? நம்மளே ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம். நல்ல பக்தன்னா யாரு? ஆஸ்திகம் பேசிட்டு இருக்கிற நம்மளாம் பக்தாளா? இல்லை நாஸ்திகம் பேசி கடவுளே இல்லைங்கிற பக்தாளா? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம கதை படிச்சிருக்கோம். ஸ்ரீவைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக பிரம்மகுமாரர்கள் பூரா சனக சனாதன சனாதன சனத்குமார் 4 பேர். அந்த வாசலில் இருக்கிற 2 பேர் சென்ட்ரிஸ் ஜெய விஜயா உள்ள விடல. அவள் சபிச்சுடுறான், பூலோகத்தில் போய் பிறங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இவா போய் பகவான் மகாவிஷ்ணுகிட்ட ப்ரே பண்ணுறாங்க, கடவுளே எங்களுக்கு சாப விமோச்சனை கொடுங்க. அவர் சொல்கிறார், உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன் அவங்க 2 பேருக்கும். ஒன்று, 100 வருஷம் திருப்பி திருப்பி பிறந்து பக்தாளாக இருந்து என்கிட்ட வாங்குவோம், இல்லை 3 பிறவி எடுத்து எனக்கு விரோதியாக இருந்து என்ன துவேஷம் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வாங்க. அவள் 2 பேரும் நாங்கள் 3 பிறவியிலே உங்கள்கிட்ட திரும்பி வந்துடுறோம் அப்படிங்க. சரி போன்னு சொன்னோன்னா 2 பேரும் பிறக்கிறா. எப்படி பிறக்கிறா? இரண்யாக்ஷன் இரண்யகசன், ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவர்க்கன். இதில் இரண்யகசபு வந்து பிரகல்லாதன் நாராயணன் சொல்கிற போது எங்கடா இருக்கான் சாமி காமி, ஒரு நாழிகையில் அவதாரம் எடுத்து வரார் நரசிம்மர். பட் ஆனால் அவரை கடவுளாக அவன் பார்க்கல. எப்படி பார்த்தான்? ஒரு மிருகமும் மனுஷனுமா இருக்கிறதுனால. அதனால அவனை வதம் பண்ணினப்புறம் அவனுக்கு முக்தி கிடைக்கல, பழையபடி பிறக்கிறான். எப்படி பிறந்தான்? ராவணனா பிறந்தான். அங்கேயுமே ராமனோட சண்டை போட்ட போது அவனை ஒரு தசரத குமார மனுஷனாக தான் பார்த்தானே ஒழிய ராமனை வந்து ஸ்ரீராமா நீ தான் பகவான்னு சொல்லலை. அதனாலேயே அவனுக்கு அதில் முக்தி கிடைக்கல, இறந்து போனப்புறம். அதுக்கப்புறம் சிசுபாலனா பிறக்கிறான். ஆக்சுவலி அங்கே வந்து அவன் பகவான் கிருஷ்ணனை பகவானாவே தான் பார்க்குறான். நீ பகவான், ஆனால் எனக்கு ஒன்றா பிடிக்காது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் துவேஷம். சிசுபாலனோட அம்மா வந்து கிருஷ்ணருக்கு சொந்தம். அவள் சொல்கிறா, என் பிள்ளைய மன்னிச்சிருப்பா. அவன் சொல்கிறான், அத்தை நான் 100 தரம் அவன் பிள்ளைய மன்னிப்பேன், 100வது தரமும் அவன் என்னை துவேஷிச்சான்னா அவன் தலையை அறுத்துருவேங்கிறான். அதே மாதிரி தான் நடக்கிறது. 100 தரம் அவன் பகவானை திட்டினோன்னா அவன் சக்கராயத்தினாலும் கழுத்த அறுத்துட்டான். ஸோ அப்போ பகவானை திட்டினா தான் பக்தனா, இல்லை நம்மள மாதிரி பகவானுக்கு இது நாமஸ்மரணம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறது பக்தனம்? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கணும். இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு. மகாபாரத யுத்தம் முடிஞ்சுடுது, எல்லாரும் செத்து போயிட்டா. இந்த பக்கமும் எல்லாரும் செத்து போயிட்டா, அந்த பக்கமும் எல்லாரும் செத்து போயிட்டா. இங்கே பாக்கி இருக்கிறது திருதராஷ்டிரன், அங்கே பாக்கி இருக்கிறது பஞ்சபாண்டவம். ஈவன் பாண்டவ குமாரர்கள் கூட அவங்க கொண்டுட்டாங்க. பட் ஆனால் எல்லாருமே சித்தப்பா புள்ள, பெரியப்பா புள்ள, மாமா புள்ள, மச்சின புள்ள, எல்லாருக்கும் காரியங்கள் பண்ணணுமே. 10, 12, 13, 16 எல்லாம் பண்ணணும்ல. ஸோ யாருக்கு முதல்ல பண்ணுறது, மரியாதை யாருக்கு பண்ணுறதுன்னு பேச்சு வந்தது. எல்லாரும் தர்மர்கிட்ட சொல்கிறா, நம்ம வந்து பீஷ்மருக்கு தான் பண்ணணும், பீஷ்மர் தான் பிதாமகர், அவருக்கு தான் பண்ணணும். அந்த இடத்துல என்ட்ரி யாரு? நம்ம கிருஷ்ணன். கிருஷ்ணன்ட்ட தர்மர் கேட்குறார், கிருஷ்ணா நம்ம யாருக்கு பண்ணணும் நீ சொல்லு அப்படிங்கிற. கிருஷ்ணர் சொல்கிறார், என்ன கேட்டேன்னா சகுனிக்கு தான் பண்ணணும் முதல்ல மரியாதைங்கிற. அது சொன்ன உடனே தர்மருக்கு கண்ணு பெருசாயிடுது, கோபம், ஆச்சரியம். கிருஷ்ணன் அப்படி சொல்றான். அங்க பீமன் கையில தூக்கிட்டான் கதையை கிருஷ்ணன் அடிக்கிறது. இந்த பக்கம் திரும்பினா அர்ஜுனன் அப்படி எடுத்தான் வாழை. யாரை விட்டுறதுக்கு? கிருஷ்ணனை. கிருஷ்ணன் யாரு அவனுக்கு? சொந்தக்காரன், ஃப்ரெண்டு, கைடு. அவனுக்காக தேர் ஓட்டி அவனை ஜெயிக்க வச்சான், அவனை வந்து வெட்டுறதுக்கு. இதை பார்த்தோன்னே சகதேவன் கிருஷ்ணர்கிட்ட வந்து, கிருஷ்ணா கிருஷ்ணா கோச்சிக்காத, அண்ணாலாம் கோமா இருக்கா, நீ சொல்லு எதுக்காக நம்ம சகுனிக்கு முதல் மரியாதை பண்ணணும் அப்படின்னு கேட்க. கிருஷ்ணர் சொல்றார், நீ சொல்லு
நீங்கள்லாம் நல்லவாளா, சகுனி கெட்டவனா சொல்லு அப்படிங்கிறார். சகதேவன் சொல்றான், கிருஷ்ணா எனக்கு நீ சொல்றது புரியல. ஆக்சுவலா நான் தான் சகுனியை கொன்னேன். அந்த பாவம் எனக்கு தானே. அதனால நீ எனக்கு கொஞ்சம் விலாவாரியா சொல்லு அப்படிங்கிறான். நீ சகுனி கொன்னது இருக்கட்டும் சகதேவா. அவனோட முடிவு காலம் வந்துடுத்து அவன் போயிட்டான். உனக்கு ஒன்றும் பாவம் இல்லை. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, சகுனி நல்லவனா கெட்டவனா? சகுனிக்கு என்னை கண்டா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் என்ன துவேஷம் பண்ணிட்டே இருப்பான். இப்ப நீ சொல்லு, தருமன் நல்லவனா, சகுனி நல்லவனா? துரியோதனனுக்கும் தருமனுக்கும் போட்டி. எது? காய் உருட்டுறதுக்கு. துரியோதனன் என்ன சொன்னான்? எனக்கு பதிலா எங்க மாமா உருட்டுவா சொல்லிட்டான். அப்ப அந்த தர்மன் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு பதிலா கிருஷ்ணன் உருட்டுவான்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா தர்மன் என்ன யோசிச்சான்? கிருஷ்ணருக்கு இந்த விஷயமே தெரியப்படாது. கிருஷ்ணர் உள்ள வந்துடக்கூடாது. நான் விளையாடி ஜெயிக்கணும்னா. நான் விளையாடி இருந்தா சகுனி ஜெயிச்சிருக்க முடியுமா? நான் சொல்றதுக்கு மேல அந்த காய் விழுந்திருக்குமா? இப்ப சொல்லு நீ. யாரு நல்லவன்? அப்படிங்கிற. சரி, அடுத்தது வா. துரியோதனன் சொல்றான் துச்சாதனன்ட்ட, போய் திரௌபதியை கூட்டின்னு வாங்குறான். வீட்டுக்குள்ள போறான் அவளை கூட்டின்னு வரதுக்கு. அவன் வந்துட்டு ஆர்கியூ பண்றான் துச்சாதனன்ட்ட. நீ என்ன தனியா அப்படி கூட்டின்னு வரலாமா? அதுவும் நான் வீட்டுக்கு விலகி இருக்கிற போது என்னை கூட்டின்னு வர்றது நியாயமா அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் தரன்னா அவளை இழுத்துன்னு வரான். வந்து அவ எல்லார்ட்டையும் சொல்றா, பீஷ்மர்லேருந்து எல்லார்ட்டையும் சொல்றா, என்னை காப்பாத்துங்க, இவாளாம் இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாளேன்னு. எல்லாரும் வாய மூடின்னு இருக்கா. அப்ப துச்சாதனன் அவளோட புடவையை பிடிச்சி அவிழ்த்து மானபங்கப்படுத்த பார்க்குறான். அப்பவும் அவ என்ன கூப்பிடல. அவ யாரை பார்க்குறா? தம் புருஷங்கள் 5 பேர் காப்பாற்றுவாளான்னு பார்க்குறா. அவ நிராயுதபாணியா இருக்கிறதுக்கு அப்புறமா தான் கிருஷ்ணா என்னை வந்து காப்பாத்துங்கிற. நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்ப நீ சொல்லு, திரௌபதி நல்லவளா இல்ல சகுனி நல்லவனா? இப்ப நீ சொல்லு. திரௌபதி நல்லவளா இல்ல துரியோதனன் துச்சாதனன் நல்லவனா? நீ சொல்லு அப்படிங்க. அப்ப திரௌபதி காப்பாத்தின அப்புறமா அப்ப என்ன சொல்றான்? திரௌபதி என்ன சொல்றா? இந்த மாதிரி துரியோதனனை கொன்ன அப்புறம் தான் அந்த ரத்தத்தை எடுத்து என் தலையில தடவி தான் இனிமேல் நான் தலையை வாரிப்பேன் அப்படின்னு தலையை விரிச்சு போட்டுக்கிறேன். பீமன் என்ன பண்றான்? பீமன் துரியோதனோட தொடையில அடிக்கிறான். அந்த இடத்துல அவனுக்கு பவரே இல்லை. பாக்கி உடம்பு முழுக்க பவர் இருந்துரு. தொடையிலேயே திருப்பி அடிச்சு அவனை கொன்னுட்டான். இப்ப நீ சொல்லு, இந்த கபடமா ஜெயிச்சது பீமன் நல்லவனா துரியோதனன் நல்லவனா? சரி, அடுத்த கதைக்கு வரும். அர்ஜுனன் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கறதுக்கு தபம் பண்ண போயிருக்கான். அப்ப வியூகத்தை உடைச்சுன்னு உள்ளுக்குள்ள போன அபிமன்யுவை ஜெயத்ரதன் கொண்டுட்டான். திரும்பி வந்த அர்ஜுனன் என்ன சொல்றான்? சபதம் என்ன சொல்றான்? நான் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் ஜெயத்ரதனை கொன்னுடுவேங்கிறான். அப்ப என்ன பண்றான்? எங்கிட்ட வேண்டிக்கிறான், நான் என்ன பண்றது பரந்தாமா, இப்ப பாரு சாயங்காலம் ஆக போறதுங்கிறான். நான் அர்ஜுனனுக்காக மேல சக்கரத்தை விட்டு சூரியனை மறைய வச்சு ஜெயத்ரதன் வெளியில வந்தோடனே ஜெயத்ரதனை வெட்டுறான். யாரு? அர்ஜுனன். அவன் தலைய அம்புனால வெட்டுற போது நான் சொல்றேன், டேய் அதை நீ தள்ளி விட்டா நீயும் செத்துப்படுவ. அதனால அந்த அம்போட அப்படியே கொண்டு போய் அவ அப்பா அந்த மகரிஷியோட மடியில போடு அப்படின்னா இந்த மகரிஷி செத்துப்பட்டார், ஜெயத்ரதன் செத்து பண்ணான். இப்ப நீ சொல்லு, அர்ஜுனன் நல்லவனா இல்ல ஜெயத்ரதன் நல்லவனா? இப்படி உங்க பக்கத்துல எல்லாரும் தப்பு வச்சு நீங்களா நல்லவான்னு சொன்னா அவளா நல்லவா இல்லையா? இப்ப நான் சொல்றேன் கேளு. எதுக்காக சகுனியை நான் நல்லவன் சொன்னேன்னா, நீங்க எல்லாரும் உங்களுக்கு கஷ்டம் வர்ற போதுதான் என்னை கூப்பிட்டு, ஆனா அவன் 24 மணி நேரமும் 24/7 என்னோட நாமஸ்மரணை தான். யாரு? சகுனி. என்னோட அடுத்த மூமெண்ட் என்ன, நான் என்ன பண்ண போறேன், இதேதான் அவனோட யோஜனை. அப்ப அவன் உண்மையான பக்தனா? நீங்கள்லாம் உண்மையான பக்தரா சொல்லுங்க. ஆக்சுவலி அவன் வந்ததே பீஷ்மரை கொலை பண்றதுக்கு, இந்த கௌரவ வம்சத்தை அழிக்கிறதுக்கு தான் வந்தான். அப்போ உடனே திருதராஷ்டிரன் கேட்கிறான், அப்படின்னா நான் என்ன பாம்புக்கு பால் வளர்த்தேனா?
என் மச்சனன் தானே அவனுக்கு இவ்வளோ நாள் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், அனாதையா போயிட்டான்னு அப்படின்னா. அரே மடையங்களா, அப்படி இல்லை. அவனால உங்களெல்லாம் கொல்ல முடியாதுங்கிறதுக்காக அவன் துரியோதனன் பக்கம் சேர்ந்துட்டு துரியோதனனை கிளப்பி விட்டு உங்களுக்கு எதிராக சண்டை போட வச்சு உங்களால் அவனையும் கொல்ல வச்சுட்டான். இப்போ உங்களையும் நிர்கதி பண்ணிட்டான். உங்களுக்கு யாருமே இல்லையே, இப்போ என்னை தவிர்த்து உங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற சகாதேவன். அப்போ இது என்ன கதை புதுசாக இருக்குன்னா, இது காந்தாரி கல்யாணத்துலேருந்து வந்த கதை. ஒத்தொத்தரையா செத்து போன பிரதர்ஸ்லாம், காந்தாரி பிரதர்ஸ்லாம் எல்லாரையும் ஜெயிலில் வச்சுருந்தார் பீஷ்மர். அந்த கதை அப்புறம் பார்க்கலாம், அது ரொம்ப பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார், திருதராஷ்டிரா மாமா நீ சொல்லு, நீ நல்லவனா? என்ன நீ சொல்ற? நீ நான் எப்போவுமே உனக்கு மரியாதை கொடுத்துதான் இருக்கேன். நீ நல்லவன் அப்படின்னா துரியோதனுக்கு அப்புறம் பீமன் உங்ககிட்ட வந்தானோ இல்லையா நமஸ்காரம் பண்ண, நீ என்ன பண்ணின? நீ அவனை உன் மனசுல உடனே எனக்கு என் பிள்ளைய கொன்னவனை நான் கொல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை இறுக்கி கட்டி பிடிச்சேன். அதுக்காகத்தான் நான் ஒரு பொம்மையை அவங்ககிட்ட அமிச்சேன், பீமன் மாதிரி. இந்த பீமனை நிற்க வச்சுட்டு அந்த பொம்மை நொறுங்கி போச்சு இல்லையோ. நீ நல்லவனா திருதராஷ்டிர மாமா அப்படிங்கிறான். ஓகே, இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறதுனா, நம்மளாம் என்ன கேடா நம்மளாம் பக்தாலே இல்லை. நல்லவன் இல்லை வேற விஷயம். நம்மளாம் பக்தாலே இல்லை. பகவான் ஸ்மரணை இது நமக்கு வேணுங்கிற போது எல்லாம் ஒரு ரொட்டீன். காத்தால எழுந்திருக்கிறோம், ஒரு நமஸ்காரம், ஒரு விளக்கு ஏத்தல், ராம ராம ஒரு தரம் நம்ம வேலையை பார்த்துன்னு போகிறோம். ஆனால் இந்த நாஸ்திகம் பேசுகிறான் இல்லையா, அவன் தான் பகவான் இல்லை இல்லை சொல்லிட்டு பகவானை பற்றி அத்தனையும் படிக்கிறான். அடுத்தவனை பற்றி என்னது கெட்டது பேசலாம், அவனுக்கு துவேஷமாக என்ன பண்ணலாம்னு சொல்கிறவன் நாஸ்திகன் தான் உண்மையிலேயே நல்லவன். அவன் தான் உண்மையான பக்தன். என்னோட சண்டைக்கு வராதீங்க ப்ளீஸ். நான் அரசியல் பேசலை, விதண்டாவாதம் பண்ணலை. யாரெல்லாம் நாஸ்திகம் பேசினாலோ அவெல்லாம் வீட்டில் பிள்ளையார் கோவில் வச்சு மஞ்சள் துண்டு கட்டின்னு வேஷ்டி வச்சுக்கின்னு பூஜை பண்ணான். சில பேர் ஒரு இதில் போய் பரமாச்சாரியாவை பார்த்துட்டு லேசாக புத்தி சாகர காலத்தில் சங்கரா 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 சொல்லிட்டு செத்து போனான். ஆனால் அவளுக்கெல்லாம் முக்தி கிடைச்சிருக்கும், நமக்கெல்லாம் முக்தி கிடைக்குமாங்கிறது தெரியாது. அது பகவான் கையில் தான். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவோம், நல்லதே நினைப்போம், எப்பவும் நாமஸ்மரணை பண்ணுவோம். நம்ம கஷ்டம் வந்தால் தான் பகவானை கூப்பிடணும் இல்லை, எப்போவுமே நாமஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.